வணக்கம். VLG பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை சிரித்தாலும் கண்ணீர் வரும். எழுதியவர் வளர்கவி. கதைக்குள்ள போலாமா? நான் ஸ்கூலுக்கு வரல, அடம் பிடித்தான் அழகர்சாமி. ஏன் என்ற ஒற்றை வார்த்தைக்கு அவனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. சே, என்ன பெரிய கஷ்டமா போச்சு, ஸ்கூலுக்கு போகாம முடியுமா? அவனை சமாதானப்படுத்தும் சடங்கு நடந்தது. ஸ்கூலுக்கு போறது ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் ஸ்கூல் முன்ன மாதிரி இல்ல, டீச்சர்ஸ் அடிக்க மாட்டாங்க. இந்த வரிகளை கேட்டதும் கண்களை அகல விரித்து, நெசமாவா என்றான் அழகர்சாமி வியப்போடு. ஆமா, அடிக்கிறது மட்டும் இல்ல, திட்ட கூட மாட்டாங்க. திட்ட கூட டீச்சர்ஸ் அழைப்ப முடியாது, அவங்க கையெல்லாம் கட்டியாச்சு என்றதும் லேசாய் நிம்மதி பிறந்தது. கண்களில் மகிழ்ச்சி பிரதிபலிப்பு ஒளியாய் மிளிர்ந்தது. சரி, அப்போ ஸ்கூலுக்கு போலாம் தானே என்று கேட்க மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏற தொடங்கியது. டீச்சர்ஸ் படிக்கிற குழந்தைங்கள அடிக்கவோ திட்டவோ மாட்டாங்க, சரி. ஆனா பேத்திய ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வர தைரியம் இல்லை எனக்கு. ஸ்கூல் முடிஞ்சு பேத்திய வீட்டுக்கு வேணா கூட்டிட்டு வர, ஆனா கொண்டுட்டு போய் விட நான் வரல. பேத்தி அழுதா அது தாங்க என்னால முடியாது. கண்களை துடைத்தபடி அழகர்சாமி சொல்ல வீடே அவனை விசித்திரமாய் பார்த்தது. அழுதாதான் கண்ணீர் வரணும்னு இல்ல, சிரிச்சாலும் கண்ணீர் வரும் என்பது 60 வயது அழகர்சாமி பேத்தியின் மீதான பிரியம் அனைவருக்கும் அங்கே புரிந்தது. இத்துடன் சிரித்தாலும் கண்ணீர் வரும் கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.